ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசிகா ரிவ்யூஸ். நான் லாஸ்ட் வீக் வந்து கிராண்ட் ஐட்டனுடைய டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். இப்போ அதை டிரைவ் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஸோ வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியரில் உங்களுக்கு வந்து அழகாக கிளச்சில் இருந்து கால் எடுத்தாலே நல்லா போகுது. அதே மாதிரி செகண்ட் கியர்லையும் சொல்லவே தேவை, நல்லா இருக்கு. இந்த வண்டியோட டார்க் வந்து 114 நியூட்டன் மீட்டர் இருக்கிறதால அழகாக செகண்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு நல்ல ஸ்மூத்தா, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வண்டி கொஞ்சம் வேகமாகவும் போற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏசி போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஏசி வெண்ட், சைட்ல இருக்க ஏசி வெண்ட் ஒரு ஜெட் இன்ஜின்ஸ்ல வர ப்ரொப்பலர் மாதிரி ரவுண்டா அழகா இருக்கு. ஃபெராரியில இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபெராரி, ஓல்டு ஃபெராரியில் அப்படிதான் இருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ சென்டர்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஆனர் வந்து ட்ரம்பட் ஆரன், ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெளியே இருந்து உள்ள நாய்ஸ்லாம் ரொம்பவும் கேட்குற மாதிரி தெரியல, நல்லா ஃபில்டர் ஆயிருக்கு. கேபின் கொஞ்சம் நல்லா சைலண்டா தான் இருக்கு. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க, உண்மையுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. டச்லாம் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. கீர் ரேஷியோ ஷார்ட்டாகவும் ஓட்டுறேன். இப்போ நான் தேர்ட் கியர்ல போறேன், ஃபோர்த் கியர்ல போறேன். பட் வண்டி வந்து 20 ஸ்பீட்ல தான் போகுது. ஸோ ஓகே, ஷார்ட் கீர் ரேஷியோலும் நல்லா தான் வண்டி இருக்கு. ஸோ வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு 4 சிலிண்டர் இன்ஜின், நல்ல ஒரு ரிலையபிளான ஹுண்டாயோட 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் ரொம்பவும் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிட்டி உள்ள இந்த மாதிரி கிராம ரோட்ல, என்ஹெச்ல எல்லாத்துக்குமே இந்த வண்டி சூட்டபிளா இருக்கும். ஆரன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உள்ள கேட்குமான்னு தெரியல. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உள்ள ரொம்ப குட்டி வண்டின்றதால உள்ள ஓட்டுறதுக்கும் நல்லா தான் இருக்கு. என்ஹெச்ல ஓட்டுறதுக்கும் வந்து இது சின்ன வண்டி ஓட்டுற மாதிரி தெரியல, நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் 80ல போயிட்டு இருக்கேன், வண்டி போறதே தெரியல. ஸோ ஷார்ட் கட்லாம் பண்ணலாம். ஒரு 4 பேர் ரிலாக்ஸா யூஸ் பண்றதுக்கு ஒரு பக்காவான ஹேட்ச்பேக் இது. இப்போ 2026ல ஷிஃப்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் இன்ஜின் வந்து அதுவும் நல்ல இன்ஜின் தான். பட் அதை விட இன்னும் உங்களுக்கு ஒரு 4 சிலிண்டர் வாங்கணும், ஒரு ஸ்மூத்னஸ் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நியாஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக தான் இருக்கு. ஸோ உள்ள உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பர்ஸு இல்ல கண்ணாடி ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், கூலர்ஸ்லாம் வச்சுக்கலாம், சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்கு. 2D ஆடியோ சிஸ்டம் ரொம்ப ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு யூட்டர்னை போட்டு இந்த வண்டியில் ஒரு 100 எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டில்ட்டை வந்து இறக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற ஃபீல் இருக்கு. இந்த ஸ்டேரிங்கை வந்து இதுக்கு லெவலுக்கு இறக்கணும் ஒன்று. ஸோ நல்லா இருக்குங்க. இருங்க, ஸ்டேரிங் ரீசெட் ஆகாத பார்ப்போம். ஓகே, சம்வாட் ஓகே. எயிட்டில போகுது, நல்லாதான் இருக்கு. பிரேக்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி உங்களுக்கு வந்து டிரைவருக்கு, நான் வந்து டிரைவிங் ஆஸ்பெக்ட்ல பேசுறேன். டிரைவருக்கு நம்ம வந்து அண்டர் பவர் ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. நல்ல பெப்பி, நல்ல ஷார்ப்பான உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேரிங், எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பிளைண்ட் ஸ்பாட்ல இந்த வண்டியில ரொம்ப இல்லாத மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஏ பில்லர்லாம் ரொம்பலாம் மறக்கவே இல்லை, ரொம்பவும் நல்லா இருக்கு. ஓகே தான், தப்பு ஒன்றும் இல்லை. கிளச்சு, பிரேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரவ் மேட்சிங் பண்ணி தான் லைட்டாக நான் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், நல்லா இருக்கு. ஸோ நான் இப்போதான் இந்த வண்டியை ஓட்டுறேன். எனக்கு வந்து நல்ல பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
ஸோ எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் அந்த வண்டியை ஓட்டிட்டா அந்த ஃபீல் வந்துடும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க வண்டி. இந்த வண்டியை நம்ம கொஞ்சம் ஹாப்பியா ஒரு எந்தூசியாஸ்ட் மோட்ல ஓட்டி பார்ப்போமா? வாங்க. ஒரு டிரைவிங் ஆஸ்பெக்ட்ல ஒரு எந்தூசியாஸ்டுக்கு கண்டிப்பா ஒரு 4 சீட்டர் இருந்தால் உண்மையுமே நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த வண்டி வந்து இந்த பட்ஜெட்ல இது பூர்த்தி செய்யுது. ஸோ அதே மாதிரி இப்போ பிராண்ட்ஸ் வந்து எல்லாமே 3 சிலிண்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. குளோபல் வார்மிங், பொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் வந்து இப்போ டொயோட்டா யாரிஸ், இந்த ரேலே கார், அந்த மாதிரி வண்டி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோயின் சைக்கிள் பார்த்தா ஜெம்மரான்னு ஒரு கார், அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கார். அதுலேயே உங்களுக்கு இப்போ 3 சிலிண்டர் தான் வருது. ஸோ நான் 3 சிலிண்டர் குறை சொல்லல, பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் கார்லேயே ஒரு சில காரில் வந்து இப்போதைக்கு வந்து 3 சிலிண்டர் தான் வருது. ஸோ பிராண்ட்ஸ் எல்லாமே 3 சிலிண்டர்ஸ் நோக்கி போகிறாங்க. எல்லாமே ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் அடித்தேன், அதுலேயும் சுச்சுவேஷனில் வண்டி வந்து பேனிக் ஏற்படுத்தலை. ஸோ ஓரளவுக்கு கண்ட்ரோலபிள் தான் இருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ஹார்ஸ் பவரையும் நீங்கள் வந்து 6000 RPMல தான் எடுக்க முடியும். 6000 RPMல இங்கே வந்து அந்த 81 bhp பவரை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த டார்கை வந்து நீங்கள் ஈஸியாக 4000 RPMல 114 டார்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதனால வண்டி வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல பள்ளங்க. நான் ஒரு பம்ப்ல விட்டேன், வண்டி ஓகே தாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கு. நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர் ஹைவேல அந்த டோல் பூத் வரைக்கும் நம்ம போய் பார்ப்போம். ஏசி டக்குன்னு கூல் ஆயிடுச்சுங்க. ஏசி நல்லா தான் இருக்கு. இத்தனைக்கும் நான் ஃபேன் ஸ்பீட் 2ல வச்சிருக்கேன். ஓகே தான். ஸோ நெட் பெடல் இருக்கிறது ரொம்பவும் வசதியா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு மேனுவல் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த காரை வந்து ஃபுல்லா வந்து அதோட கண்ட்ரோல்ல நம்ம விடாம நம்ம அந்த காரை ஓட்டுறன்ற ஒரு முழு திருப்தி மேனுவல்ல கிடைக்குது. ஸோ கிரீன் சிக்னல் வந்துடுச்சு, லெட்ஸ் வி கோ. ஸோ நல்லா இருக்குங்க. நான் சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஃபுல்லாக லோவாக இறக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த டில்ட்லையும் ஃபுல்லாக வச்சிருக்கேன். நல்ல ஒரு தரையில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு, ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் இருக்கு. ஓகே, நல்லா இருக்குங்க வண்டி. பிளைண்ட் ஸ்பாட்ல எதுவுமே இல்லை. அதே மாதிரி நல்ல ஈஸி பிக்கப். இப்போ நாங்கள் வண்டியில் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ ஓகே தான், ரொம்பவும் நல்லா இருக்கு. சரி வாங்க, ஒரு ஃபோக்கஸ் ரைட் எடுத்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். ஸோ வண்டி 100 அட்டன் ஆயிடுச்சு, நல்லாதாங்க இருக்கு. டயர் நாய்ஸ் ரொம்ப இருக்கு, வின் நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டயர் நாய்ஸ் இருக்கு. ஓகே, வண்டி இப்போ 90ல போயிட்டு இருக்கு. ஸ்டேரிங் அந்த வாப்ளிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஹைவேஸ்க்கும் இந்த வண்டி ஒரு உகந்த வண்டின்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் போதுமானது அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வண்டியை பத்தி நான் சொல்லிட்டு இருப்பேன்.
ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டிரைவிங்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறேன். கொஞ்சம் நீங்களும் அந்த டிரைவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஓகேங்க, நல்லா தான் இருக்கு. தேர்ட் கியர்லேயே 100 போகுது, நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டி, செம்மையா இருக்கு. ஸோ ஓகேங்க, நான் டவுன் ஷீட் பண்ணும்போதெல்லாம் ஓரளவுக்கு ரவ் மேட்சிங் பண்ணி தான் டவுன் ஷீட் பண்ணேன். ரொம்பவும் அந்த வோக்கல்ஸ்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஸோ ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற வண்டி தான் இது. ஒரு மைல்டு எந்தூசியாஸ்ட் ஓரியன்டட்ல தான் இந்த இன்ஜினும் சரி, இந்த டிரைவிங் பொசிஷனும் சரி, இந்த வண்டி இருக்கு. ஸோ ஓகே, டோல் பூத் வந்துடுச்சு. ஸோ டிரைவ் சேஃப். எப்பயுமே வந்து எல்லா பக்கமும் பார்த்துட்டு யாரையும் பேனிக் ஆகாம, நீங்களும் பேனிக் ஆகாம, என்னாச்சு உள்ள வரதும் சரி வெளியே வரதும் சரி பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. வண்டி ஏசி போட்டும் புல் நல்லா இருக்கு.
கண்ட்ரோல் பண்ணுங்க. ரைட் பண்ணா வண்டலூர் போகும். ஓகே, பாய், தேங்க்யூ ஆல். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பாய், அண்டில் பாய் ஃப்ரம் சுசிகா ரிவ்யூஸ்.